இரண்டாம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் எப்போது ஆரம்பமாகும்? ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்காக ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் விசேட பிரதிநிதிகளான ஸ்டீவ் விட்கோஃப், ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் இஸ்லாமாபாத்திற்கு செல்லவுள்ளனர். முதலாவது சுற்று பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கிய துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தற்போது அமெரிக்காவில் உள்ளார். பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டால் மாத்திரமே அவர் பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்வார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் மூலம் சிறந்த முன்னேற்றமும் சிறந்த தீர்மானங்களும் கிடைக்கும் என நம்புகின்றோம். என்ன நடக்கின்றது என பார்ப்போம். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ராஜாங்க செயலாளர் ஆகியோர் அங்கிருந்து தகவல்களுக்காக காத்திருக்கின்றனர். ஈரான் புதியதொரு முன்மொழிவை சமர்ப்பிக்க தயாராக உள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையுடனான தொலைபேசி உரையாடலின் போது ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியுள்ளார். எந்தவொரு உடன்படிக்கையிலும் யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதும், ஹோர்மோஸ் நீரிணையூடாக கப்பல் போக்குவரத்திற்கு முழுமையாக அனுமதிக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நிலைப்பாடாகும். இந்த முக்கிய நிபந்தனைகள் வெள்ளை மாளிகையினால் முன்வைக்கப்பட்ட 15 அம்ச அமைதி திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானுக்கு வருகை தந்துள்ள ஈரான் தூதுக்குழு கூறுவது என்ன? இஸ்லாமாபாத்தை நேற்றிரவு சென்றடைந்த ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியை பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தார், இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் ஆகியோர் வரவேற்றனர். தொடர்ந்து ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி, பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர், துணை பிரதமர் இஷாக் தார் ஆகியோருடன் கலந்துரையாடினார். ஈரானையும் அமெரிக்காவையும் மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் முக்கிய பங்காற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பேச்சுவார்த்தைகளின் தன்மை எவ்வாறாக அமையும்? பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாலும் நாட்டின் இறையாண்மை, அணுசக்தி உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்பதே ஈரானின் நிலைப்பாடு என ஈரானின் உத்தியோகபூர்வ செய்தி நிறுவனமான IRNA தெரிவித்துள்ளது. எனினும் பாகிஸ்தானின் சில உயர்மட்ட அதிகாரிகளுடன் மாத்திரமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் எந்தவொரு சந்திப்பும் திட்டமிடப்படவில்லை என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அணுசக்தி நடவடிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவது வெளிவிவகார அமைச்சரின் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் பொறுப்பல்ல என ஈரான் புரட்சிகர இராணுவத்தின் முன்னாள் தளபதி இப்ராஹிம் அஜிசி கூறியுள்ளார். இதனிடையே பாகிஸ்தானில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் அப்பாஸ் அரக்ஷி ஓமான் மற்றும் ரஷ்யாவிற்கு விஜயம் செய்யவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள் தொடர்பாக பங்காளிகளுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதும், பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து ஆலோசனைகளை பெறுவதும் இதன் நோக்கம் என அவர் ஒரு சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச விமான போக்குவரத்திற்காக ஈரானின் விமான நிலையங்கள் மீளவும் திறக்கப்படுமா? கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேலுடன் போர் ஆரம்பமானதிலிருந்து சுமார் 2 மாதங்களாக ஈரானின் வான்பரப்பு மூடப்பட்டிருந்த நிலையில் தெஹ்ரானில் உள்ள இமாம் கொமானி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மீண்டும் சர்வதேச வணிக விமான போக்குவரத்து இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பல நகரங்களை நோக்கி முதற்கட்டமாக விமானங்கள் பயணித்ததாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவின் மதினா, ஓமானின் மஸ்கட், துருக்கியின் இஸ்தான்புல் ஆகிய நகரங்கள் இதில் அடங்குகின்றன. ஹோர்மோஸ் நீரிணை திறக்கப்படுமா? உலகின் மிகப்பெரிய 10 கொள்கலன் கப்பல் நிறுவனங்களுக்கு சொந்தமான 43 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை கடக்க முடியாமல் வளைகுடா பகுதியில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனிடையே அமெரிக்காவும் ஈரானும் இணைந்து அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொண்ட பின்னர் ஹோர்மோஸ் நீரிணையில் உள்ள கன்னி வெடிகளை அகற்றும் நடவடிக்கைகளுக்கு துருக்கி உதவ முடியும் என துருக்கி வெளிவிவகார அமைச்சர் ஹாகன் பிதான் தெரிவித்துள்ளார். கன்னிவெடி அகற்றும் பணி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழில்நுட்ப குழுவினரால் மேற்கொள்ளப்படும் எனவும் அதில் பங்கேற்பதில் துருக்கிக்கு எவ்வித பிரச்சினையும் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஹோர்மோஸ் நீரிணையில் முன்னெடுக்கப்படக்கூடிய இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு தயாராகும் வகையில் ஜெர்மனி கடற்படை தனது கன்னிவெடி அகற்றும் கப்பலை மத்திய தரைக்கடலுக்கு அனுப்புவதாக ஜெர்மனிய பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் தெரிவித்துள்ளார். எனினும் இதுகுறித்து ஒரு திகதியை அவர் குறிப்பிடவில்லை.